திரு திருமாவளவன் செய்தியாளர் சந்திப்பு இன்னைக்கு நடந்தது. இந்த செங்கோட்டையனோட தொடர்ச்சியா, செங்கோட்டையனோட விமர்சனம், அதனோட நீட்சியா அவர் பேசுறாரு. அதிமுக பலவீனம் ஆயிடக்கூடாது அப்படின்னு அவரோட கவலையை தெரிவிக்கிறாரு. அது பின்னணியில பிஜேபி வந்து கம்ப்ளீட்டா அவங்களை கபலீகரம் பண்ணிடுவாங்க, விழுங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு கவலையை தெரிவிக்கிறார். அப்பதான் அந்த தலைமை ஆளுமை பண்போடு எல்லா மாதிரியே இருக்கணும்லாம் நான் சொல்லல. ஓரளவு நம்ம கட்சியும் ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னா யாரை பத்தி நீங்க கவலைப்படணும் அவசியம் இல்லை. அவர்கள் தயவோடு ஆட்சி நடந்துகிட்டு இருந்த போதே எடப்பாடி 5 தொகுதி கொடுத்து அவங்களை கண்டெயின் பண்ணார். ஞாபகம் இருக்கா நாடாளுமன்ற தேர்தலில்? அதையெல்லாம் நம்ம எடப்பாடி பாராட்ட தான் செய்யறோம். பரவாயில்ல, அடிமைன்னு ஸ்டாலின் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது கூட 5 தொகுதியில கட்டுப்படுத்தினார்னு சொன்னோம். ஏன்னா ஆட்சி அதிகாரம்ங்கிற அந்த ஒரு பலம் இருந்தது. அதே இப்ப ஆட்சி இல்லை, ஆனா கட்சி பலமா இருக்குங்கிற ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்கிட்டார்னா யாருக்காக நீங்க பயப்பட வேண்டியதில்லை. பிஜேபி தான் இங்க வந்து நிக்கணும். என்னங்க 5ங்கிறது ஒரு 6 கொடுங்க, 7 கொடுங்க, கேட்கிற இடத்துல பிஜேபி வைக்கிறது யார் கையில் இருக்குன்னா இங்கே ஆளுமை மிக்க தலைமை இருந்தால்தான் அது முடியும். வலிமையான கட்சி இருந்தால் தான் முடியும். 9 இடத்துல டெபாசிட் பண்ண பிறகு கால் மேல கால் போட்டு உட்கார முடியாது. யாரும் கவலைப்படாதீங்க, நான் மெகா கூட்டணி, அவன் கூட்டணியை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க சொல்றாரு. ரைட், இதே தானே நாடாளுமன்ற தேர்தலையும் சொன்னார். அமைக்க முடியலையே. அப்போ அந்த தேர்தலில் இன்னும் பலவீனத்தை நிரூபிச்ச பிறகு இப்ப யார் வருவா? இதைத்தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் கேட்கிறாங்க. அண்ணே, அதிமுக பலப்படுத்தினாதான் நீங்க நினைக்கிற கூட்டணியே அமைக்க முடியும். நம்மளை நம்பி வருவான், இல்லாட்டி நான் கொடுக்குற எடுத்துக்கிறியான்னு கேட்பாங்க. சரிதானா? எடுத்த உடனே துணை முதலமைச்சர் கேட்கிற பிரபல்யம் விஜய்க்கு இருக்கலாம், பலம் இருக்கான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா கொடுக்க தயாருங்கிற அளவுக்கு இவங்க வராங்கன்னா அப்படி ஒரு தகவல் இருக்கு, நடக்க வாய்ப்பும் இருக்கு. அப்ப அதிமுக பலவீனமா இருக்கும் தானே. இஷ்டம்னா விளையாட்டி போன்னு ஜெயலலிதா மாதிரி கதவை சாத்துற இடத்துல இன்னைக்கு இல்லையே. அந்த ஆளுமை இல்லைங்கிறது ஒரு பக்கம், கட்சியும் பலவீனப்பட்டு போயிருக்கு ஆதாரபூர்வமா. இதை முதல்ல பலப்படுத்துவோம், அப்பதான் கட்சிகள் வரும்னு தான் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் இவ்வளவு மெனக்கிடுறாங்க. அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பலன் கிடைக்கல. இனிமேல் என்ன நடக்குன்னு பார்க்கணும். விஜய் வந்துட்டாரு. அண்மையில் ஒரு அறிக்கை பார்த்துருப்பீங்க, ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னால அறிவிச்சது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், மாநில அரசு வந்து மற்ற மாநிலங்களைப் போல இவங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, திராவிட மாடல் அதுன்னு சொல்லி அப்படின்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற பிரச்சனைல என்ன கருத்து, என்ன ஸ்டாண்ட் வேணாலும் விஜய் எடுக்கட்டும். ஆனா ஒரு ஸ்டாண்டை எடுத்து அதை வெளிப்படுத்தணும்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். அது நடக்குமா நடக்காதா? சாதிவாரி கணக்கெடுப்புல விஜயோட கருத்து என்னப்பா? உங்களுக்கு எனக்கும் ஒரு 10 நாள் முன்னாடி தெரியவே தெரியாது, இப்பதான் சொல்றாரு. இது மாதிரி பல பிரச்சனைகள் ஒரு சொல்லிக்கிட்டே இருக்கணும், வாயை திறந்து பேசணுங்கிறோம், களத்துக்கு வரணுங்கிறோம். அப்பதான் நம்ம அவரை எடை போட முடியும். சார் இப்போ அவர் சொல்லிட்டனால விஜய் சொல்லிட்டாரு ஜீவோ போடுங்கப்பா, நான் ஸ்டாலின் சொல்ல போறாரு, இல்ல மத்திய அரசுக்கு பங்கு இருக்கனால நிதி ஒதுக்குங்க, அந்த வேலையை ஆரம்பிங்கன்னு மோடி உத்தரவு போட்டாரா? இல்ல, விஜய் மனசுல என்ன இருக்கு, விஜய் யார் அப்படின்னு நம்ம பல காரணிகளை வச்சுதான் அவர் எடை போடுவோம். அதுல ஒரு காரணி இது, சமூகத்துல தாக்கத்தை ஏற்படுத்துகிற காரணி. நிஜமான பலன் ஒவ்வொரு சமூகத்துக்கும் போய் சேரணும்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியன்ற வரிகள் அந்த அறிக்கையில இருக்கு. அது யதார்த்தமானது. அப்போ விஜயும் இந்த லைன் தான் எடுக்கிறார். நம்ம அவரை ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கான ஒரு அறிக்கை தான் அது. இது மாதிரி பல பிரச்சனைகள் வாயை திறந்து பேசணும், பேசட்டும். இன்னும் இடம் பரந்தூருக்கு வந்திருந்தாரு, பரந்தூர்ல வந்து சந்திச்சாரு. அதுதான் நம்ம மறுக்கலையே. அது மாதிரி தொடர்ந்து வாங்குறோம். நம்ம ஏதோ அவர் சொல்ற மாதிரி விளம்பரத்துக்காக போக வேண்டாம், யதார்த்தமா நடந்துகிட்டோம். பேச்சே இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா மாறணுங்கிறனால அடுத்தடுத்த மேடைகள் அவர் பேசின பேச்சுல கொஞ்சம் சினிமாத்தனமும் கொஞ்சம் செயற்கைத்தனமும் இருக்கு. முதல் மேடையில துணிச்சலா பேசினாருன்னு சொன்னவன் நான் தான். நான் சொல்றதுதான் ஜீவோ கெசட்னு கிடையாது, என் பார்வை நான் சொல்றேன். அதற்கு அடுத்தடுத்த பேச்சுக்கள் அப்படியே தொடர்ந்தனா அது செயற்கைத்தனம்னு மக்கள் பார்ப்பாங்க. செயற்கைத்தனத்தை நான் பார்க்கிறேன். யதார்த்தமா பேசணும். காமராஜர் இவர்களேன்னு அந்த கட் அண்ட் ரைட் எல்லாம் பேச மாட்டேன், கேஷுவலா பேசுவார். மூப்பனார் அப்படிதான் பேசுவாரு. மக்கள் அதை யதார்த்தத்துக்கு இருக்கிற மரியாதை வேற எதுக்குமே கிடையாது. நீங்க ரொம்ப எல்லாம் பூசி சாயம் எல்லாம் போட்டுக்கணும். நீங்களா இருந்தீங்கன்னாலே மக்கள் உங்களை மதிப்பாங்க, அதற்கான அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்க. விஜய் தன்னை அந்த விஷயத்துல கொஞ்சம் மாத்திக்கணும். இதை நான் எப்படி சொல்றேன், 2 இடத்துல அவர் பேசவும் தான் நான் சொல்றேன். இது மாதிரி என்ன மாதிரி பல பேர் அவர் எடை போடுவாங்க. சரிதானா? ஒவ்வொரு வீட்லயும் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்கிறதா தகவல் வந்துகிட்டே இருக்கு. பொம்பளை பிள்ளையெல்லாம் விஜய் என்ன கொள்கை கேட்டீங்கன்னா தெரியாது, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன். நிஜம் சார். இப்ப 10, 12, 15, 18% வரைக்கும் குறைஞ்சது 10% எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும்? நீங்க முதல்ல கட்டமைப்பு உருவாக்கணும், அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கணும். விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அங்க நிக்கிற யாரோ ஒரு சுப்புரத்தனத்துக்கும் குப்புசாமிக்கு ராமசாமிக்குன்னா விஜய் நிறுத்தி இருக்கிறதா இந்த ராமசாமின்னு சொல்றதுக்கு அங்க கட்சி இருக்கணும். இதுலயும் அவர் கவனம் செலுத்தணும். இப்படி அரசியல்ங்கிறது ஒரு தொடர்ந்த ஒரு நடவடிக்கையா தான் இருக்கும். பரந்தூருக்கு அன்னைக்கு போனேன், சாதி வாரிக்கு போன வியாழக்கிழமை விட்டனா இப்படிலாம் இருக்கணும். டெய்லி ஒன்று நடக்கணும், ட்விட்டர் போடணும், அறிக்கைகள் விடணும், தேவையான இடங்கள்ல வாயை திறந்து பேசணும். இப்படியெல்லாம் பேசினார்னா ஒரு முழு நேர அரசியல்வாதியா நம்ம அவரை மதிப்பீடு பண்ணலாம். மக்களும் பார்த்துட்டு முடிவெடுப்பாங்க.